நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருக்கோம். ஸ்கூல் படிக்கும்போது நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கிறோம். அண்ட் அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் தான் இந்த கெமிஸ்ட்ரி, ரைட்? ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும்போது சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அண்ட் அதுக்குள்ள 1 or 2 சாப்டர்ஸாக தான் இந்த கெமிஸ்ட்ரி நீங்கள் படிப்பீங்க. பட் நீங்கள் +1 +2 போகும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய குரூப்பை பேஸ் பண்ணி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்ட் கண்டிப்பாக தேவையா? சயின்ஸ்லேருந்து இப்படி ஒரு டிவிஷன் தேவைப்படுமா? பிசிக்ஸ் ஓகே, பயாலஜி ஓகே, ஃபைன். பட் கெமிஸ்ட்ரியில் நம்ம எதை பற்றி தான் டீட்டெயிலாக படிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சயின்ஸ் பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இந்த வீடியோ கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் செஷன். ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே போகலாம். myself Anish, I am a chemistry faculty. Okay, so நான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஓரியன்டா, ஓகே, இங்கே ஸ்கூல் லெவல்ல இருந்து மாஸ்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெவலுக்குமே நான் கிளாஸஸ் எடுப்பேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக கெமிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் ஆர் சம் லெஜண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல கெமிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், சயின்ஸ். ஓகே, சயின்ஸுங்கிற சப்ஜெக்ட் எதுக்காக நம்ம படிக்கிறோம்? ஓகே, எதுக்கு சயின்ஸ் பார்க்கலாமா? இப்போ நம்ம இனிஷியல் டேஸில் கண்டிப்பாக நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கும் குரங்கும் காமனான ஒரு ஆன்சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நியாண்டர்தால். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம ஹோமோசெப்பியன்ஸ் வர்றோம். ஸோ ஹோமோசெப்பியன்ஸ் வரும்போது ஹோமோசெப்பியன்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் அ திங்கிங் எபிலிட்டி. ஓகே, ஸோ நம்மளால நிறைய விஷயத்தை திங்க் பண்ண முடியும். அப்படி நம்ம திங்க் பண்ண நிறைய விஷயத்துல எதை வச்சு நம்ம திங்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அண்ட் அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணுறோம். ஸ்டடி பண்ணி இது ஏன் நடக்குது அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோ. ஓகே, எஸ், இப்போ டைமுங்கிறது ஒரு கண்டினியூஸாக போயிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் எல்லாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணி அப்சர்வ் பண்ணி கொண்டு வரக்கூடியதை தான் நம்ம பார்க்குறோம். இயற்கை. ஓகே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம இயற்கைன்னு சொல்லுவோம். நம்மளும் இயற்கையில் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தான். ஸோ இந்த இயற்கை எப்படி இயங்குது? ஓகே, ஸோ தட்ஸ் நேச்சர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேச்சர் எப்படி ஃபங்க்ஷனலைஸ் ஆகுது அண்ட் இந்த ஃபங்க்ஷனலைஸ் ஆகிறதுக்கு பின்னாடி சில ரிதம் இருக்கும். அந்த ரிதம்ங்கிறது ஒரு ஃப்ளோ இருக்கும். இப்போ கண்டிப்பாக நேற்றுக்கு கிழக்கில் சூரியன் உதிச்சிச்சு, இன்னைக்கும் அதே கிழக்கில் தான் சூரியன் உதிக்குது, ரைட்டா? அண்ட் சிமிலர்லி நமக்கு வெதர் வருது. லாஸ்ட் இயரில் வந்த ஒரு பேட்டர்ன் இந்த வருஷமும் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர ஓவரால் ஒரு ரிதமிக் பேட்டர்னில் தான் நம்மளுடைய this nature is functionalizing. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனை ஸ்டடி பண்ணக்கூடியது தான் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறது இயற்கையை பற்றி நம்ம அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணுறது தான் ஒரு சயின்ஸ். அண்ட் அதில் நீங்கள் சயின்ஸை நேச்சரை பார்க்குறீங்க, அப்சர்வ் பண்ணுறீங்க, பட் நேச்சர்லேயே நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குது அதை வச்சு சயின்ஸ் மல்டிபிள் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுது அண்ட் அதோட மோஷன், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸை பற்றி பார்க்குறீங்கன்னா அது ஃபிசிக்ஸ்குள்ளே போயிடும். ஓகே, பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறீங்க, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் ஜஸ்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் மட்டும் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ், லைக் கைண்ட் ஆஃப் ஒரு சேஞ்சஸ். எப்படி சொல்லலாம்? ஒரு இலை இருக்கு, அந்த இலை சருகா மாறுது, இது ஒரு சேஞ்சஸ். இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை பற்றி ஸ்டடி பண்ணுறோம். அண்ட் அந்த இலைன்னா என்ன? ஓகே, ஸோ அந்த மேட்டர், ஸோ அந்த இலைக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர், உள்ள இருக்கக்கூடிய டீப்பான காம்போனன்ட் என்ன? இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்னா we are made up of செல்ஸ்ன்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ பயாலஜியில் செல்ஸ் தான் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் அ ஹியூமன் பீயிங், ரைட்? நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங், என்டையர் பயாலஜிக்கல் ஸ்பீஷீஸுமே அ செல் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல தான் அரைஸ் ஆகும். சிமிலர்லி கெமிஸ்ட்ரி அப்படி ஆர் ஓவரால், ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மேட்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இதை பற்றின ஒரு படிப்பு தான் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்ல போயிடுச்சுன்னா ஒரு மேட்டர், இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் மேட்டர். ஓகே, ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மேட்டர். ஓகே, மேட்டர் தான், நம்ம இந்த நேச்சரே ஒரு மேட்டர். ஸோ இந்த மேட்டரை பற்றின ஒரு படிப்பு தான் கெமிஸ்ட்ரி. ஸோ மேட்டர், அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும்ல. ஸோ இதை நம்ம அடுத்த செஷனில் பார்த்துக்கலாம். மேட்டர் அண்ட் அதோட கிளாஸிஃபிகேஷன் அடுத்த ஒரு வீடியோவில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் வேணா முடிஞ்ச இந்த இடத்துல கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ மேட்டரை பற்றி நம்ம பார்க்குறோம். சரி, மேட்டர் பற்றி படித்தா மட்டும் போதுமா? ஓகே, அப்படின்னா அது கெமிஸ்ட்ரி ஆயிடுமானா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா மேட்டரை பற்றி படிக்கிறீங்க அண்ட் இந்த மேட்டரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை பற்றியும் படிக்கிறீங்க. ஏன்னா பிகாஸ்
ஒரு ஆப்ஜெக்ட், ஓகே இதான் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்னு மட்டும் சொன்னா போதுமா? பட் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த நம்ம யூஸ்வலாக கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய பேர் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு இருப்பீங்க. பட் ஸ்டடி ஆஃப் மேட்டர் அப்படின்னு சில புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவுடேட்டட்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஈவன் எனக்கு தெரியல, லைக் நிறைய புக்ஸில் நானே பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி நிறைய கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸோட மெட்டீரியல்ஸில் கெமிஸ்ட்ரியோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கும்போது ஸ்டடி ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி மொட்டையை முடிச்சிருவாங்க. பட் இட்ஸ் லிட்ரலி ராங். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு பொருளை பற்றின படிப்பு மட்டும் கிடையாது. அண்ட் இந்த பொருளில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை பற்றின படிப்பு தான் கெமிஸ்ட்ரி. சிம்பிளாக பார்த்தீங்க, இவரை பார்த்துட்டீங்கன்னா இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இஸ் த ஹாஃப்மேன். ஓகே, நீங்கள் ஸ்கூல் லெவல் படிச்சுட்டு இருக்கீங்க, +2 படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஹாஃப்மேன் ப்ரோமோமைன் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? ஸோ அந்த ரியாக்ஷனை உலகத்துக்கு கொடுத்தவர் தான் இந்த நபர். ஓகே, ஹாஃப்மேன். ஸோ இவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்கு, அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் இருக்கு, அது ஒரு மாலிகுலா மாறுது, அண்ட் அந்த மாலிகுல் வேற மாலிகுல்ஸா மாறுது இல்லை. ஸோ இந்த சேஞ்சஸை பற்றின ஒரு படிப்பு தான் நம்மளுடைய கெமிஸ்ட்ரி. இதனால தான் நம்ம கெமிஸ்ட்ரியில எப்பவுமே ஈக்குவேஷன்ஸ் போடுறோம். எப்படி இருக்கும், இந்த மாதிரி ரியாக்டன்ட் ஒரு பக்கம் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும், ஒரு சேஞ்சஸ். ஓகே, ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி இஸ் அ ஸ்டடி ஆஃப் மேட்டர், ஓகே, அண்ட் சேஞ்சஸ் இன் இட். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு பொருளை பற்றின படிப்பு அண்ட் அந்த பொருளில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சேஞ்சஸை பற்றின படிப்பு தான் கெமிஸ்ட்ரி. ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ இதை தான் இவரும் கொடுத்துருக்காரு. சிம்பிளா பாருங்க, ஈவன் நீங்க கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள்னு ஒன்று இருக்கு. எவ்வளோ 118 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லை? அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. தட்ஸ் ஓகே. பட் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ் தான் கெமிஸ்ட்ரினா கிடையவே கிடையாது. அண்ட் அந்த 118 எலிமெண்ட்ஸ் தனக்குள்ளேயே கம்பைன் ஆகி உருவாகக்கூடிய மாலிகூல்ஸ் இருக்கும்ல, அண்ட் அந்த மாலிகூல்ஸ் வேற மாலிகூல்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த வெரைட்டிஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஓகே, இதுதான் பாசிபிலிட்டிஸ். வானத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்குன்னு என்னன்னு கேட்டால் அவங்களால என்ன முடியுமா? முடியாது. ஏன்னா இட்ஸ் அன்கவுண்டபிள். ஓகே, சிமிலர்லி நம்ம 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 118 எலிமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எவ்வளவு மாலிகூல்ஸை நம்மளால மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அதுவும் ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். தட்ஸ் வை. ஓகே, ஸோ இங்கே நம்ம சிம்பிளா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வெறும் மேட்ரை பற்றின படிப்பு கிடையாது. அந்த மேட்டரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், ஓகே, அந்த சேஞ்சஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றின படிப்பு தான் கெமிஸ்ட்ரி, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்குள்ளே நம்ம போகும்போது அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு மோஸ்ட்லி யார் இருப்பாங்கன்னா ஒரு ஃபாதர் இருப்பாங்க. சிமிலர்லி கெமிஸ்ட்ரிக்கான ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லவாய்சியர். ஓகே, ஸோ ஏன்னா கெமிஸ்ட்ரி இனிஷியல் டேஸில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நடுவில் ஒருத்தர் சீட் போடுவார். அந்த சீடு தான் இந்த லவாய்சியர். எஸ், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னா, கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கிறவங்களை அல்கெமின்னு சொல்லுவாங்க, மந்திரவாதிகள் அப்படின்னு அர்த்தம். ஹாரி பாட்டர் மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாரி பாட்டர் மூவியில் ஃபிலாசபர் ஸ்டோன் அண்ட் எலிக்சார், ஓகே, எலிக்சார் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற 2 விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஒரு சப்ஸ்டன்ஸால லெட் இருக்குல்ல, லெட்டையும் கோல்டாக மாற்ற முடியும். லெட் கொஞ்சம் வேல்யூ கம்மியான மெட்டீரியல், அதை இந்த ஃபிலாசபர் ஸ்டோனால என்ன பண்ண முடியும்னா கோல்டாக மாற்ற முடியும், ரைட்? இது ஃபிலாசபர் ஸ்டோன். அண்ட் அதுக்கு அடுத்து எலிக்சார் ஆஃப் லைஃப். ஸோ அது ஒரு மெடிசன். அந்த மெடிசனை சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணலாம், லாங் டைமுக்கு சாகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இந்த 2 விஷயத்துக்கு பின்னாடி ரிசர்ச் பண்ண பர்சன்ஸோட பேர் தான் அல்கெமி. ஸோ இந்த அல்கெமிஸ்ட், ஓகே, அல்கெமிஸ்ட் இந்த 2 விஷயத்த தேடுறாங்கல்ல. ஸோ இவங்க தேடி கண்டுபிடிச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கண்டுபிடிக்கல. பட் ரீசன்ட் டேஸில் நம்மளால இப்போ லெட்டை கோல்டாக மாற்ற முடியும். தட்ஸ் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மிட்டேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதனால இந்த ப்ராசஸை அப்ளை பண்ணி நீங்கள் கோல்டு லெட்டை கோல்டாக மாற்றுறதுக்கு மார்க்கெட்லேருந்தே கோல்டை வாங்கிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பட் எனிவே சயின்ஸ் இஸ் கியூரியஸ். ஓகே, ஆல்வேஸ் சயின்ஸ் இஸ் எலகென்ட். ஸோ சயின்ஸால லெட்டை கோல்டாக மாற்ற முடியுமானா கண்டிப்பாக முடியும். தேர்ஃபோர் அல்கெமிஸ்ட் அப்போ ட்ரை பண்ணது ஃபெயிலியராக தான் போச்சு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் மாடர்ன் டெக்னாலஜினால நம்மளால லெட்டை கோல்டாக மாற்ற முடியும். பட் த ப்ராப்ளம் இஸ் ஃபிலாசபர் ஸ்டோன் ரெடி ஆயிடுச்சு, பட் எலிக்சர் ஆஃப் லைஃப் இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, கண்டுபிடிக்கல. ஓகே, ஸோ ஒரு மருந்து அதை சாப்பிட்டாச்சுன்னா நிறைய நாள் யூத்தாகவே இருக்கலாம். அதுதான் எலிக்சர் ஆஃப் லைஃப், நோயே வராது. ஓகே, பட் அது இன்னும் கண்டுபிடிக்கல. பை த வே, ஸோ தட்ஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் அல்கெமி. ஸோ அப்படி இருந்த அந்த ட்ரெஜெக்டரியில் போய்கிட்டு இருந்த கெமிஸ்ட்ரியை லவாய்சியர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கூட மாடிஃபை பண்ணி, ஓகே, இவர் புதுசான ஒரு ட்ராக்கை கொடுத்து கெமிஸ்ட்ரிக்கான ஒரு நியூ ஏர் அவர் கிரியேட் பண்ணி விடுவார். தேர்ஃபோர் இவர் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம். ஆஃப்டர் தட், ஸோ அப்போ கெமிஸ்ட்ரினா என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ சயின்ஸ் புரிஞ்சிருச்சு, கெமிஸ்ட்ரி ஓகே. இதுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இருக்குதுல்ல, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு மேஜராக ஒரு 3 டிவிஷன்ஸ் வரும். இது போக பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கும் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஓகே, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுக்குள்ள ஃபர்தராக நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஓகே, ஸோ ஓவரால் நீங்கள் இதுதான் என்டையர் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய ட்ரீ. ஓகே, ஸோ அந்த ட்ரீக்குள்ள நிறைய பிரான்ச்சஸ் வரும். அண்ட் அந்த பிரான்ச்சஸ் தான் இதில் வரக்கூடிய மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா கார்பன் பேஸ்டாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இருக்கும்ல. ஓகே, நம்ம எர்த்தில் லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே கார்பன் பேஸ்டு தான். ஓகே, சல்ஃபர் பேஸ்டெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ எல்லா லிவிங் பீயிங்ஸுமே கார்பன் பேஸ்டாக இருக்குது. ஸோ இந்த கார்பன் பேஸ்டாக இருக்கக்கூடிய திங்ஸை பற்றி படிக்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அண்ட் கார்பன் இல்லாமல் நான் லிவிங் பீயிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த நான் லிவிங் பீயிங்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் கார்பன். ஓகே, கார்பன் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற மேட்டர்ஸை பற்றி படிக்கக்கூடியது தட் இஸ் இன்ஆர்கானிக். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வரும். இது சிமிலர்லி லைக் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்குது, பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபினாமினாவை பற்றி படிக்கிறது தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அண்ட் ஆஃப்டர் த லாஸ்ட் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அனாலிட்டிக்கல்னா ஒரு ஆப்ஜெக்டை பற்றி ஸ்டடி பண்ணுறோம், குவாலிட்டேட்டிவாகவும் குவான்டிடேட்டிவாகவும். ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ பியூராக இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸாக படிக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி நம்ம யூஸ்வலாக அனாலிட்டிக்கல் சைடில் தான் வச்சிருப்போம். எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக அது எவ்வளோ பியூராக இருக்குது அண்ட் எவ்வளவு இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது அண்ட் எவ்வளோ பியூர் ஃபார்மில் இருக்குது, இதெல்லாமே அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி தான் வரும். ஓகே, அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுல இன்னொரு கியூரியஸான விஷயம் என்னன்னா, கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா சயின்ஸில் இருக்கக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, பயாலஜி சைடும் சரி, ஃபிசிக்ஸ் சைடும் சரி, ஈவன் இன்ஜினியரிங் சைடும் சரி, உங்களால் ஈஸியாக ஜம்ப் ஆக முடியும். ஓகே, ஏன்னா இது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே காமனான ஒரு சப்ஜெக்டாக தான் கெமிஸ்ட்ரி இருக்கும். இதனால தான் கெமிஸ்ட்ரி இஸ் சென்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஈவன் மேத்ஸ் வந்து குயின் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, பட் கெமிஸ்ட்ரி இஸ் சென்டர் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சிமிலர்லி இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, கியூரியஸாக படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்போ நீங்கள் என்ன பாத்தில் போகலான்னா 12th முடிங்க, கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மார்க்கை வச்சு ஒரு நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணுங்க. ஸோ 3 வருஷம் கொஞ்சம் நல்லா படிங்க, பட் பேரலாக நீங்கள் படிக்கும்போதே ஐஐடிஸ் என்ஐடிஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஐஐடி ஜாம் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் பேரலாக பிஜி சியூஇடி, ஓகே, பிஜி சியூஇடி இருக்கு. ஓகே, காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஓகே, அந்த எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் ஐஐடி ஜாம் கிளியர் பண்ணீங்கன்னா என்ஐடி ஐஐடியில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். தட்ஸ் கிரேட். ஈவன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்காலர்ஷிப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈவன் எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடச்சிச்சு. நம்ம செமஸ்டர் ஃபீஸில் பாதிக்கு பாதி அவங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பிஜி சியூஇடி எழுதுனீங்கன்னா பாண்டிச்சேரி இருக்குது அண்ட் ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்தியாவிலே கொஞ்சம் நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் உங்களுடைய மாஸ்டர்ஸ், ஓகே, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியை முடிக்கலாம். ஓகே, பட் கீப் இட் இன் யோர் மைண்ட், எப்போவுமே நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி எடுத்தால் படிக்கும்போதும் சரி, மாஸ்டர் டிகிரி படிக்கும்போதும் சரி, பேரலாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பேச்சுலர்ஸுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த எக்ஸாம்ஸ் தான், பட் நீங்கள் எம்எஸ்சி போனதுக்கப்புறம் நீங்கள் பேரலாக நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த 2 எக்ஸாம்ஸ் நீங்கள் குவாலிஃபை பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை ரிசர்ச் போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூட்ஸில் டேரெக்டாக உங்களால் ஜாயின் பண்ணி உங்களோட பிஹெச்டி கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் வித் ஸ்டைஃபண்டோட. இப்போ எல்லாம் ஒரு 40K கிட்ட ஸ்டைஃபண்டே கொடுக்குறாங்க. 40,000 ரூபா ஒரு ஸ்டைஃபண்ட் வருதுன்னா பெரிய விஷயம். ஓகே, அதனால நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னா பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் ரெண்டுலையுமே பேரலாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? காட் இட். ஸோ நெக்ஸ்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் மட்டுமே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு ஜாப் ஓப்பனிங் ஒரு வருஷத்தில் 7-8 எக்ஸாம்ஸாவது கண்டக்ட் ஆகிடும். ஓகே, எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ, forensic science and BARC, Baba Atomic Research Institute, and next NISER, like CUT, not CUT, okay, CSIR, okay, CSIR institutes எல்லாம் இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் லேப் டெக்னீஷியனாக போகலாம், டெக்னிக்கல் ஆஃபீஸராக போகலாம், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக போகலாம், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக போகலாம். there are multiple ஓப்பனிங். நீங்கள் கெமிஸ்ட்ரி பேஸ்டாக இருக்கீங்கன்னா போகலாம். ஈவன் ஃபுட் சேஃப்டி ஓரியன்டாக போகலாம், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டாக போகலாம், ஃபாரன்சிக் சயின்டிஸ்டாக போகலாம். ஸோ ஓப்பனிங் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வர நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. இந்த சப்ஜெக்ட் இருக்காது. இந்த சப்ஜெக்ட் படித்த எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஈவன் நீங்கள் சார் எனக்கு வந்து
கவர்மெண்ட் செக்டர் வேணாம் சார், ப்ரைவேட் செக்டர் போகணுமா, சூப்பர். உங்களுக்கு ஃபார்மா ஓரியன்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய லேப் ஓப்பனிங் இருக்குது, R&D செக்டர்ஸில் ஜாப் இருக்குது. ஈவன் ஃபாரின் போனீங்கன்னா PhD ஆப்ஷன்ஸ் இருக்குது. போஸ்ட் டாக் போனீங்கன்னா 4 lakhs 5 lakhs மேலே சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம்னா PhD ஆர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு அந்த ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஸ்டைஃபண்டே 4 lakhs மேலாம் கொடுக்கறதுக்கான கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ். உங்களுடைய கெரியருக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான் கெமிஸ்ட்ரி. அண்ட் இன்ஜினியரிங், டாக்டர்ஸ், ஓகே. ஸோ MBBS படிக்கிறீங்க, MBBS ஆர் இன்ஜினியரிங் BE, இந்த டிகிரிக்கு ஈக்குவலண்டான வெயிட்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் BSc Physics அண்ட் BSc கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் எடுத்து படிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ கெமிஸ்ட்ரி நான் என்னன்னு சொல்லி தந்துட்டேன். அண்ட் டேக் கேர் யுவர் செல்ஃப். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நோட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வேணால் Instagram பேஜ் இருக்குது. That's it for today. Take care of yourself. See you on next class. Bye.